வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை 5/12/2024 வளர்பிறை சதுர்த்தி திதி 12:24 வரை, உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:27 வரை, சித்த யோகம் என்று சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி விரதம் திருவோண விரதம் என்று நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 9 10:30 வரை, யமகண்டம் காலை 6 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் காலை 6:16 மணிக்கு, மேல் நோக்கு நாள் என்று சந்திராஷ்டமம், மிருகசீஷம், திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ராசி மிதுன ராசி. சந்திரன் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல நாளாகவே அமையும். 10இல் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியும் கூட. இந்த நன்னாளில் உங்கள் வீட்டிலும் மனதிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் சேவை தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பெயரும் அபிவிருத்தியும் ஏற்படுகின்ற நல்ல நாளாக அமையும். உங்களுடைய மரியாதை அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள் விமர்சனத்திற்கு ஆளாகலாம். காதலன் காதலியிடையே ஊடல் ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்தை முழுமையாக உணர்வீர்கள். இன்று நீங்கள் நல்லவையாக நினைத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்று நீங்கள் அண்ணாமலையாரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் 9இல் சந்திரன் வந்திருக்கிறார். உங்கள் ராசியில் உள்ள மிருகசீஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. பொதுவாகவே இன்றைய நாள் கலவையானதொரு பலன்களையே சந்திக்க வைக்கிறீர்கள். பூர்வீக சொத்தின் மேல் வருவாய் உண்டாகும். தந்தையின் ஆசியை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும். கவன மறதி, செயல் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகளை சந்திக்கலாம். குடும்ப சுகம் அதிகரிக்கும். குழந்தைகள் செயல்பாடு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். தொட்ட காரியங்கள் தடை தாமதத்துடன் முடிவடையும். ஜீவன தொழில்கள் இயல்பானதாக எந்த மாற்றமின்றி தொடரும். இன்று நீங்கள் கார்வண்ண கண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கி இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிதுன ராசி, இன்றைய நாள் உங்கள் ராசியில் உள்ள மிருகசீஷம் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. 8ஆம் இடத்து சந்திரன் நல்ல பலன்களை தரமாட்டார். இதனால் உங்கள் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து மறையும். மனதில் அமைதியின்மை, குழப்பம் ஆகியவை ஏற்படும். இதனால் செயல் தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் பேச்சு, வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாமல் போகலாம். மறதி, கோபம் ஆகியவை ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வணங்கி அவர் நல்லாசியை பெற்று இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றி அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். கடகராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் ராசிநாதன் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமையும். உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிறைந்து ஒழியும். பணியில் இருப்பவர்கள் இன்றைய நாளில் எளிதில் வேலையை முடித்து நிம்மதி அடைவீர்கள். வருவாய் இயல்பானதாகவே இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். கண் சம்பந்தமான சிறு நோய்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் மேம்பாடு அடையும். தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் சேது கடற்கரை ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சந்திரன்
6இல் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வருவாய் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேக ஆரோக்கியம் முழுமையான சிறப்பான நிலையில் இருக்கும். நீண்ட நாள் நோயில் இருப்பவர்களுக்கு நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பணிந்து போவார்கள். தொழில், வியாபாரம், வேலை போன்றவற்றில் இயல்பான நிலையை நீடிக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி கூடும். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். நற்சிந்தனை மேலோங்கும். இன்று நீங்கள் சிவன் பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக என்று சொல்லிவிட முடியாது என்றாலும் 5ஆம் இடத்து சந்திரனால் உங்கள் சந்ததிக்கு நோய்கள் உண்டாகலாம். உங்கள் வருவாய் சீராக இருந்தபோதும் செலவுகள் கூடும். கெட்ட செய்திகள் கேட்க வேண்டியிருக்கும். குடும்ப உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுவார்கள். பெரியோர்களின் ஆசி உண்டாகும். இன்று நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் நிற்பது சிறப்பல்ல என்றாலும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்திவிடாது. ஆரோக்கியம், வருவாய், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், சேவை தொழில் என்று அனைத்துமே பெரிய மாற்றமின்றி இயல்பாக நடைபெறும். அரசு சம்பந்தமான காரியங்களில் நற்பலன்களை பெற முடியும். அசையா சொத்துக்கள் மூலமாக வருவாய் உண்டாகும். இன்று நீங்கள் லட்சுமி பார்வதியை வணங்கி நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான உபஜெயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இதனால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் நேர்த்தியும் உங்கள் திறமையும் வெளிப்படும். உங்கள் சகோதர உறவில் முன்னேற்றம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துவங்கும். வருவாய் சீரானதாகவும் தேவைக்கேற்றதாகவும் அமையும். பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப உறவில் புரிதல்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் சிவ பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வருகின்ற பிரச்சனைகள் அவ்வப்போது கிளம்பி வந்து உறுதியை கெடுக்கக்கூடும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியில் தொடர்ந்து உங்கள் கண்காணிப்பை வலுப்படுத்துங்கள். செயல் சிரமங்கள் இருந்தபோதும் உங்கள் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இயல்பான வருவாயும் சராசரியான செயல்பாடும் தொடரும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மகர ராசி, உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கும் சந்திர பகவானால் இன்று நீங்கள் நற்பலன்களை பெறவிருக்கிறீர்கள். கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சி தரும். வருவாய் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மேல்வீர்கள். நீண்ட நாள் சந்திக்காதவர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். காரிய சித்தி உண்டாகும். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவை வளம் பெறும். நன்மைகள் மேலோங்கும். பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும். நல்ல நட்பு கிடைக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 12இல் விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் நோய்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். வீண் தகராறு பிரச்சனைகள் ஏற்படலாம். செலவுகள் அதிகமாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். நீங்கள் உங்கள் துணையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வீர்கள். கல்வி கற்பவர்கள் தங்களை நிரூபிக்கும் விதமாக பல விதமான முயற்சிகளில் இறங்குவார்கள். ஜீவன தொழில்கள் இயல்பானதாக இருக்கும். வளர்ச்சிக்கான காரணிகள் கண்ணில் படாது. இன்று நீங்கள் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். வேலை, தொழில், வியாபாரம் என அனைத்திலும் வருவாய் அதிகரிக்கும். தேக சௌக்கியம், தேகப்பொழிவு அதிகரிக்கும். மனதில் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். செய்யும் செயல்களில் உங்கள் உழைப்பு, உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். அவை அங்கீகரிக்கப்படும். சமுதாயத்தில் பெயர் புகழ் ஓங்கும். மற்றவர்கள் முன்பு ஹீரோ ஹீரோயினாக இன்று வலம் வருவீர்கள். இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.